Hey, hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது another டீப் நியூஸ். செவன்த் டாப்பிக்கில் ஏழாவது டீப் நியூஸ் அனலைசஸ் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா ஒன் ஹெல்த் அப்ரோச் ஃபார் இன்டர்கனெக்டட் வேர்ல்ட். இன்னைக்கு உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி அண்ட் அண்டர் டெவலப்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம நிறைய கண்ட்ரி பிரிச்சிருக்கோம். எதுக்காகனா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறக்காக ஒவ்வொரு கண்ட்ரிஸும் என்ன மாதிரி எக்கனாமிக் க்ரோத்தில் இருக்காங்க அப்படின்னு. இந்த எல்லா கண்ட்ரிஸும் ஒவ்வொரு எக்கனாமிக் க்ரோத்தில் இருந்தாலும், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்பியரில் இருந்தாலும், ஒவ்வொரு பர்சனல் ஸ்ட்ராட்டஜி விஷனில் இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம எல்லா கண்ட்ரியும் ஒரு சில விஷயத்துக்காக எந்த விதமான டிஃப்ரென்ஸும் பார்க்காம நம்ம ஒரு சில விஷயத்துக்கு நம்ம கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஹெல்த். இப்போது 190+ கண்ட்ரிஸ் உலகத்தில் இருக்குது. அந்த 190+ கண்ட்ரிஸும் ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக ஹெல்த்து, எஜுகேஷன்ஸ் அண்டு இன்டர்நெட் அண்ட் ஏஐ டெக்னாலஜி, இது மாதிரி எல்லா விஷயங்களுக்காக, எஸ்பெஷலி ஹியூமன் ரைட்ஸ், இது மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் ஒன்றா ஒரே டைம் ஒரே டார்கெட்டுக்காக ஒர்க் பண்ணும்போது தான் அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கொண்டு போக முடியும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஹெல்த். ஹெல்த்தையே நம்ம இன்டர் கனெக்டட் அப்ரோச்சில் கொண்டு வரணும். இதுக்காக எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து இதுக்காக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் எல்லா கண்ட்ரிஸும் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த டாபிக் மூலமாக தெரிஞ்சுப்போம். இதுக்காக ஒன் ஹெல்த் அப்ரோச் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ஒன் ஹெல்த் அப்ரோச் ஃபார் இன்டர் கனெக்டட் வேர்ல்டு எதுக்குன்னா, இது நம்ம ஹெல்த் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். ஓகே, GS1ல் இந்தியன் சொசைட்டியில் நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குளோபலைசேஷனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அண்ட் GS2ல் டேட்டா ஹெல்த் அப்படிங்கிற டாப்பிக்லையும் வரலாம், இல்லை இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லையும் வரலாம். ஓகே, அண்ட் எத்திக்ஸ்லையும் என்ன பண்ண முடியும், நம்ம இதை வந்து ஒன் வேர்ல்ட் ஹெல்த் அப்ரோச் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி குளோபலைஸ்டு வேர்ல்டில், இல்லை ஒரு இன்டர்கனெக்டட் வேர்ல்டில் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இது எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா, ரைசிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஜூனோட்டிக் டிசீஸ் அண்ட் antimicrobial resistance has highlighted the need for coordinated One Health approach to address human, animal and environmental health risk. முக்கியமான விஷயம், உலகத்தில் ஜூனோட்டிக் டிசீஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஜூனோட்டிக் டிசீஸ்னால் என்னென்னா, இப்போது உலகத்தில் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த பாப்புலேஷன் அதிகமாக நமக்கெல்லாம் லேண்ட்ஸ் வேணும். இந்த லேண்ட்ஸுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம டீஃபாரஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. இந்த லேண்டை டீஃபாரஸ்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாகுது. அப்போ இவங்க எங்கே செட்டில்ட் ஆவாங்கன்னா லேண்டில் தான் செட்டில்ட் ஆவாங்க. பட் லேண்டோடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும்போது இவங்க அடுத்து எங்கே மூவ் ஆகுங்கன்னா ஃபாரஸ்ட் மூவ் ஆகும். இப்படி ஃபாரஸ்ட்டுக்கு மூவ் ஆகும்போது இந்த ஃபாரஸ்டோடைய பர்சன்டேஜ் என்னாகும், குறையும். இப்படி குறையும் போது இந்த ஃபாரஸ்ட் என்ன பண்ணுவாங்க, லேண்டாக மாற்றுவாங்க. இதுக்கு ஹேபிடேட்டுக்கு. இப்படி லேண்டை ஹேபிடேட்டாக மாற்றும் போது, அதாவது ஃபாரஸ்ட் லேண்டை ஹேபிடேட்டாக ஹியூமனுடைய செட்டில்மெண்ட்டாக மாற்றும் போது இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன ஆகும்னா வேற இடத்துல மைக்ரேட் ஆகலாம் ஆர் இன்டராக்ட் ஆகலாம் ஆர் கான்ஃப்ளிக்ட் ஆகலாம். ஸோ வேற ஒரு இடத்துக்கு இந்த அனிமல்ஸ் வேற ஒரு காட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை இந்த அனிமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது எந்த ஃபாரஸ்ட்டில் ஷிஃப்ட் ஆகுதோ அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த வீக் அனிமல் என்ன பண்ணணும், இது ஒன்று கொன்னுடும், இல்லை அந்த இடத்த விட்டு துரத்திடும். இதனால் என்ன ஆகுனா, அந்த வீக் அனிமல் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸாவோ இல்லை கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸாவோ சம்டைம்ஸ் இந்த உலகத்தை விட்டு என்ன ஆகலாம், அது அழிஞ்சும் போகலாம். இது ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ். செகண்ட், இன்ட்ராக்டட். இது மாதிரி நிறைய அனிமல்ஸ் காடுகளிலிருந்து சிட்டிக்கு வரும்போது இல்லை ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே அதோடைய ஹேபிடேட் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஹியூமனோடைய அந்த ஹேபிடேட் பக்கத்தில் இந்த அனிமல் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரீக்வன்ஸ் இன் சென்ஸ் என்னென்னா, ஹியூமன்ஸ் சாப்பாடு போடுவாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, தென் அதை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவாங்க, தென் அகைன் அந்த ஃபாரஸ்ட்டில் போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். இந்த இன்ட்ராக்ஷன் ஜென்ரலான இன்ட்ராக்ஷனாக தோணலாம். பட் இந்த இன்ட்ராக்ஷன் மூலமாக என்ன ஆகும்னா, அந்த அனிமல் மேலே இருக்கக்கூடிய மோஸ்ட் வர்ஸ்ட் டெட்லி வைரஸ் ஆர் டெட்லி பேத்தஜன்ஸ் என்ன ஆகும், ரொம்ப ஈஸியாக அந்த ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, அது சலகா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம்,
இல்லை பைட்டிங் கடிக்கிற மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்லை அதோடைய ஹேர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம், எது மூலம் தென் கழிவுகள் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்லை அது சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை ஆக்சிடென்டலாக ஹியூமன்ஸோடைய குழந்தைகள் சாப்பிடும்போது என்ன ஆகும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல இன்ட்ராக்ஷனால் என்ன ஆகும்னா வரக்கூடிய டிசீஸ் இருக்குல்ல, இந்த டிசீஸ் தான் இட்ஸ் கால் ஜூனோட்டிக் டிசீஸ். அனிமல் டு ஹியூமன். ஸோ எந்த டிசீஸ் அனிமல்கிட்டருந்து ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுதான் இட்ஸ் கால்ட் ஜூனோட்டிக் டிசீஸ். அண்ட் லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் கான்ஃப்ளிக்ட், ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக என்ன ஆகும்னா ரெண்டு சைட்லேயும் லாஸ் இருக்கும். அனிமல் லாஸ் ஆகலாம், கண்டிப்பாக ஹியூமன் லாஸ் ஆகலாம். இது மாதிரி எல்லாமே இந்த பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் லேண்டுடைய ப்ரெஷர் அதிகமாகிறதுனாலையும் அந்த லேண்ட் ப்ரெஷர் டீஃபாரஸ்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மூலமாக இந்த ஜூனோட்டிக் டிசீஸ் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதுதான் ஜூனோட்டிக் டிசீஸ். And next important thing is that antimicrobial. இது antimicrobial bacteria என்னன்னா, இப்போ நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம், ஒரு ஹியூமனுக்கு என்ன ஆகுது, உடம்பு சரியில்லை. ஓகே, என்ன பண்ணுறாரு, டாக்டரை போய் பார்க்குறாரு. டாக்டர் என்ன பண்ணுறாரு, மெடிசன்ஸ் கொடுத்துட்டாரு. மெடிசன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு மறுபடியும் ஒரு ஹாப்பியஸ்டான லைஃப் கிடைக்குது இல்லையா? பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த மெடிசன்ஸை ஒரு 10 days கொடுப்பார். இந்த 10 days கொடுக்குற மெடிசன்ஸை இவர் எவ்வளோ நாளைக்கு எடுப்பார்னா 7 days எடுப்பார். இந்த 7 days எடுக்கும்போது என்ன ஆகும், இவருடைய மேக்ஸிமம் பேத்தோஜன்ஸ் எல்லாமே 90% அழிஞ்சிடும். 90% அழியும் போது என்ன ஆகும்னா இவர் மறுபடியும் நார்மல் லைஃபுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவார். ஓகே, எப்போ போல் சாப்பிட முடியும், தூங்க முடியும், அவருடைய ஒர்க் லைஃப்பை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், நோ வரிஸ் அண்ட் ஜீரோ டென்ஷன்ஸ். பட் ஆஃப்டர் 7th days 8th 9th 10th டேக்கு என்ன இருக்குது, ரிமைனிங் 3 டேப்லெட்ஸ் இருக்குல்ல, இந்த 3 days டேப்லெட் என்ன பண்ணிக்க மாட்டார், இவர் எடுக்க மாட்டார். இவர் எடுக்காமல் போகும்போது என்ன ஆகும்னா 90% தானே டிஸ்ட்ராய்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் 10% இருக்குல்ல, இந்த 10% பாக்டீரியாஸ் ஆர் எனி பேத்தோஜன்ஸ் என்ன ஆகும், இந்த ஆடக்வேட்டான மெடிசின்ஸ் எடுக்காதனால இந்த 10% அகெயின் என்ன ஆகிடும், 90% ஸ்ப்ரெட் ஆகிடும். 90% கவுண்டிங் அதிகமாக என்ன ஆகும், மறுபடியும் இந்த ஹியூமனை இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்துடும். இப்படி கொண்டு வச்சுட்டு என்ன ஆகும்னா அகெயின் இவர் என்ன பண்ணுவார், டாக்டரை போய் பார்ப்பாரு. டாக்டர் அகெயின் இந்த மெடிசன்ஸ் கொடுப்பாரு. இவர் என்ன பண்ணுவார், அகெயின் இதை சாப்பிடும்போது இந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கும். என்ன ஆகும்னா அந்த மெடிசன்ஸ் வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னா அந்த மெடிசன்ஸை நம்ம ஆடக்வேட்டாக எடுக்காதனால அந்த ரிமைனிங் 3 days விட்டனால அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ்க்கு அடாப்ட் ஆகி ரொம்ப ஒரு சூப்பர் பக் பாக்டீரியாவை வளர்ந்துடும். இந்த சூப்பர் பாக்டீரியா என்ன ஆகும்னா அகெயின் அதே மெடிசன்ஸை கொடுக்கும்போது ரெஸ்பான்ஸ் ஆகாமல் அந்த பர்சன்ஸோட இம்யூனிட்டி பவரை ஃபர்தராக வீக் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் போகக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் நிறைய மக்கள், குறிப்பாக லோவர் இன்கம் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் அண்ட் புவர் பீப்புள் டாக்டரை போய் பார்க்க முடியாதனாலையும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லாதனாலையும் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த அட்மோஸ்ட் டிமாண்டுக்காக என்ன பண்ணுறாங்க, மெடிசன்ஸை மெடிக்கலில் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கலில் மேக்ஸிமம் கொடுக்கக்கூடிய ஹை டோஸான ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பீப்புள் கரெக்டாக எடுத்துக்காதனாலையும் அது ரொம்ப லேக் ஆஃப் அட்டென்ஷனோட எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபர்தராக ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுனால இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்தராக நிறைய ஹியூமன்ஸ் என்ன பண்ணும், இன்ஃபெக்ட் பண்ணி எந்த ஒரு மெடிசன்ஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத இடத்துல கொண்டு போகும்போது அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுறோம், அது கொண்டு போய் ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனில் கொண்டு வந்துவிட்றோம். சம்டைம்ஸ் இட்ஸ் குட் பி டெட். ஓகே, இதுதான் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது இது உலகத்தில் கூடிய எல்லா கண்ட்ரிஸும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபர்தர் டிசீஸையும் ஃபர்தர் கான்சிக்வன்ஸ் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். 1 or 2 கண்ட்ரீஸை மட்டும் இது நம்ம எடுத்துகிட்டு இந்த டிசீஸையும் இந்த ஃபர்தர் கான்சிக்வன்ஸை நம்ம குறைக்க முடியாது. ஏன்னா இது இன்ஃபெக்ஷன் டிசீஸ்னால எல்லா கண்ட்ரீஸும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். 2019 ஊகான் அப்படிங்கிற சிட்டியில் சைனாவில் ஸ்ப்ரெட் ஆன ஒரு அன்னோன் வைரஸ் உலகத்தில் கூடிய 190+ கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் ஆகி என்டையர் வேர்ல்டு லாக்டவுன்ஸை கிரியேட் பண்ண வச்சு
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸை பாவர்ட்டியில் புஷ் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ இது 1 or 2 கண்ட்ரிஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. வி நீட் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி நேஷன்ஸ் ஆர் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் பீப்புள்ஸ். ஓகே, இதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒன் வேர்ல்டு ஹெல்த் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இதான் அந்த திங்ஸ். ஸோ வாட் இஸ் அ ஒன் ஹெல்த் அப்ரோச்? இதனால தான் என்ன பண்ணுறோம், ஒன் ஹெல்த் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறோம். நவ் வி ஆர் கோயிங் டு see what is one health approach. One Health is an integrated and unifying approach that aims to sustainably balance and optimizing health of people, animals and ecosystems. நிறைய வேர்ல்ட் கண்ட்ரீஸில் கூடிய டாப் லீடர்ஸை கூட்டிகிட்டு வந்து கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரீஸும் என்ன மாதிரி என்வரான்மெண்ட்டில் இருக்குது, என்ன மாதிரி ஜோன்ஸில் இருக்காங்க, என்ன மாதிரி பீப்புள்ஸோடைய பிஹேவியர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கண்ட்ரீஸில் செட் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சு ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிளான பாலிசியை கொண்டு வந்து அந்த சூட்டபிளான பாலிசி மூலம் என்ன பண்ணுறோம், பீப்புள்ஸை ஜூனோடிக் டிசீஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணாமலும் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உடைய பாக்டீரியாஸுடைய கவுண்ட்டை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு யூனிஃபைங் அப்ரோச் எடுக்க போகிறோம். அந்த யூனிஃபைங் அப்ரோச் எல்லாருமே எடுக்கிற மூலமாக என்ன பண்ண முடியும், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட்டை கிராஜுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். கிராஜுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், ஃபர்தர் டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துக்க முடியும். இதுக்காக என்ன பண்ணுறோம், நான் யூனிஃபைட் அப்ரோச்சை க்ரியேட் பண்ணுறோம். And it recognizes that health of humans, domestic and wild animals, plants and other wider environment are closely linked and interdependent. So people and animals and environment, environment and people, இவங்க எல்லாருமே closely interconnected. இவங்க யாருமே தனித்தனியான ஒரு என்வரான்மெண்ட்டில் வாழ்றது கிடையாது. நம்ம பீப்புள் அனிமல் இன்ட்ராக்ட் ஆகும்போது என்னாகும், ஜூனோடிக் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அனிமல் என்வரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் ஆகும்போது என்னாகும், இன்வேசிவ் ஸ்பீஷஸ்னால அந்த அனிமல்ஸோடைய ஹேபிடேட் ஒன்று டிஸ்டர்ப் ஆகலாம், இல்லை இந்த அனிமலோடைய ஹேபிடேட் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இந்த என்வரான்மெண்ட் சஃபர் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் என்வரான்மெண்ட்டில் டீஃபாரஸ்ட் அதிகமாகும் போதும், கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகும் போதும், அதிகப்படியான லேண்ட் எரோஷன் நடக்கும்போது என்ன ஆகும், நிறைய பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த பிளான்ஸ் அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணக்கூடிய அதர் அனிமல்ஸோடைய ஃபுட் செயின் பிரேக் ஆகும். அதர் அனிமல்ஸோடைய ஃபுட் செயின் பிரேக் ஆகும்போது என்ன ஆகும், அகெயின் அது ஹியூமன் சொசைட்டியை ஃபர்தராக டிஸ்டர்ப் பண்ணும். இதெல்லாம் தான் இதோடைய ரீசன்ஸாக இருக்குது. ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம், காட்டில் நிறைய வாட்டர் ரிசோர்ஸ்லாம் குறைஞ்சிட்டே வருது பிகாஸ் ஆஃப் ஹெவி கிளைமேட் சேஞ்ச், ஹெவி எவாபரேஷன்ஸ். அப்போது இந்த இடத்துல ஹெவி எவாபரேஷன் இருக்கிறதுனால வேகமாக ட்ரவுட் ஆகிடுது இது பாண்ட் அண்ட் லேக்ஸ் எல்லாமே. இப்போது நிறைய எலிஃபண்ட் என்ன பண்ணுதுன்னா, அங்கே வாட்டர் ரிசோர்ஸ் கிடைக்காதனால அது ஹியூமன் செட்டில்மெண்ட்டை தாண்டி சில வாட்டர் ரிசோர்ஸ் போக ட்ரை பண்ணுது. அப்படி போக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகுது. ஹியூமன்லேருந்து சம் டிசீஸ் என்ன ஆகுது அனிமலுக்கும், அனிமல்கிட்டருந்து சம் டிசீஸ் என்ன ஆகுது ஹியூமனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இது எல்லாமே என்வரான்மென்டல் கான்சிக்வன்சஸ். அப்போ இது எல்லாமே இஸ் க்ளோஸ்லி இன்டர் கனெக்டட். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஈவனாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈவனாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஹெல்த் அப்ரோச். ஹியர் இஸ் human health we have to consider, and of course environment health is also considered, and of course animal health is also considered. இது எல்லாமே சேர்ந்து தான் ஒன் ஹெல்த் அப்ரோச். இந்த இடத்துல பீப்புள் நாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்வரான்மெண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், என்வரான்மெண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இங்கே அனிமல் ஹெல்த்தியாக இருக்கணும், அனிமல் ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்வரான்மெண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். இவங்க 2 பேர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹியூமன் நாம ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வி ஆர் க்ளோஸ்லி இன்டர் கனெக்டட். ஸோ இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்ரோச் பண்ணி எல்லா வேர்ல்ட் கண்ட்ரீஸுமே கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னா, இந்த இடத்துல ஆரிஜின் ஆச்சு 2003 and 2004 சிவியர் ஆஃப் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இது ரெண்டுமே குளோபல் லெவலில் ஒரு பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிச்சு. என்ன மாதிரி அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிச்சுன்னா, இது ரெண்டுமே ஜூனோடிக் டிசீஸ். அப்போ இந்த ஜூனோடிக் டிசீஸ் மூலமாக ஒரு கண்ட்ரி மட்டும் அஃபெக்ட் ஆகலை, அந்த கண்ட்ரியோட ட்ரேட் வச்சிருக்கக்கூடிய அனதர் கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏவியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அண்ட் சைனாவோடைய சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் எல்லாமே அந்த கண்ட்ரியில் அவுட் பிரேக் ஆகலாம். பட் இது எப்படி மற்ற கண்ட்ரிக்கு பரவும் அப்படின்னா, திஸ் இஸ் அவர் குளோபலைஸ்டு வேர்ல்டு. ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்ப்ளைன் யூஸ் பண்ணுறாங்க, ஜெட் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஷிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே ஒன் டேல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களால என்ன ஆகுனா ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸும் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் வைரஸும் ஒரு பர்சன் அஃபெக்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். இந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு ஏரோப்ளைனில் ஏறி
அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏரோப்ளைனாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இன்டர்நேஷ்னல் ஏரோப்ளைனில் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் அந்த ஃப்ளைட்டில் இருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ளைட் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஹச்சுன்னு தும்புறாரு. ஒரு ஹச்சுன்னு தும்புனோட என்ன ஆகுது, அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய தே ஆர் ஃப்ரம் சம் பீப்புள் ஃப்ரம் கனடா அண்ட் சம் பீப்புள் ஃப்ரம் இந்தியா, சம் பீப்புள் ஃப்ரம் சைனா அண்ட் அமெரிக்கா அண்ட் யுஎஸ்ஏ அண்ட் சவுதி அரேபியா, ஆஃப்ரிக்கா, ஓகே, ஸோ அண்ட் ஸோ ஃபார். ஒரு ஹச்சுன்னு தும்பும் என்ன ஆகுது, இந்த எல்லா பீப்புள் ஆல் பீப்புள் குட் பி இன்ஃபெக்டட். இவங்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்களா, இப்போ இந்த பீப்புள் என்ன ஆகுது, இவங்க கண்ட்ரிக்கு போகும்போது இவங்களால ஃபர்தர் பீப்புள் இன்ஃபெக்ட் ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் வை வி நீட் டு த மோஸ்ட் அட்டென்ஷன்ஸ் ஹியர். ஓகே. அண்ட் மேன்ஹேட்டன் பிரின்சிபிள்ஸ். ஸோ மேன்ஹேட்டன் பிரின்சிபிள்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், வாட் மேன்ஹேட்டன் பிரின்சிபிள் ரிகார்டிங் டு கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டாக இந்த உலகத்தில் செகண்ட் வேர்ல்டு வாரில் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணும்போது அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸிக்யூட் பண்ண ப்ராஜெக்ட் பேர் தான் அந்த மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட். அதில் ஓப்பன்ஹைமர் தான் அதில் ஹெட்டாக இருந்தவர். ஹீஸ் த ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம். ஸோ மேன்ஹேட்டன் பிரின்சிபல் இஸ் ரிலவென்ட் டு வாட்னு கேட்டால் ஹியர் ஒன் ஹெல்த் ஒன் அப்ரோச். ஓகே. மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் இஸ் ரிலவென்ட் டு வாட் கேட்டால் த அட்டாமிக் பாம் ரிசர்ச். So Manhattan Principles formally recognize the linkage between human and animal health and their implication for global economics and food security. Yes, of course. For example, animals நம்ம ஏன் நம்ம சேஃபாக செக்யூராக வச்சுக்கிறோம்னா, நாம சேஃபாக செக்யூராக இருக்கணும். நாம சேஃபாக செக்யூராக இருக்கணும் அப்படின்னா அனிமல் சேஃபாக செக்யூராக வச்சிருக்கணும். ஓகே, அதுக்காக தான் இந்த மேன்ஹேட்டன் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுறோம். இது ஏன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. Then scientific evidence over time has shown that 75% of emerging infection diseases are zoonotic. ஃபாரஸ்ட்டில் 1.5 crores ஆஃப் ஜூனோடிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ க்ரோஸ் டிசீஸ், ஜூனோடிக் டிசீஸ்லாம் காடில் இருக்குது. அந்த டிசீஸ்லாம் என்னன்னே தெரியாது நமக்கு. அந்த டிசீஸ்லாம் எப்படிப்பட்ட டிசீஸை கிரியேட் பண்ணும், அது என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியாஸ், அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகும், எப்படி இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபாரஸ்ட்டை டச் பண்ணாமல் இருக்கிறது தி பெஸ்ட் பாசிபிள். ஓகே. நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேணால் பெரிய பெரிய heavy mountains, dense forest, height trees and brutal animalsலாம் இருக்கிற மாதிரி தரலாம். பட் தே ஆர் வெரி வெரி சென்சிட்டிவ். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்போ அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை நம்ம டச் பண்ணாமல் இருக்கிறதும் ரீச் பண்ணாமல் இருக்கிறதும் பி சேஃப், பிகாஸ் தேர் ஆர் மோர் டெட்லி வைரஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் தி ஃபாரஸ்ட். ஓகே. 75%. Anthropogenetic factors such as the land use, urbanizations, global trade is all the causes increasing to zoonotic disease. நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறோம், டிஃபாரஸ்ட் பண்ணுறோம், லேண்ட் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே ஜூனோடிக் டிசீஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே. இதனால் இதை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஒன் ஹெல்த் அப்ரோச். இப்போ இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இப்போ பாயிண்ட் வைஸ் பார்க்கலாம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் ஒன் ஹெல்த் அப்ரோச்சை பற்றி கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ண முடியும். மெயின்ஸ் கொஷின்ஸில் 90% ஆஃப் 20 out of 90% ஆஃப் கொஷின்ஸ் இஸ் நாட் டைரக்ட் கொஷின்ஸ். எல்லாமே இன்டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸாக தான் கேட்பாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறது இஸ் வெரி வெரி ரேர். அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு குமுலேட்டிவான ஒரு ஆன்சர் எழுதுறதுக்காக தான். ஓகே. அதில் ஒரு குமுலேட்டிவான ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு ஒன் ஆஃப் த பாயிண்ட் என்ன ஆகும், இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட், ரைசிங் ஜூனோடிக் டிசீஸ். உலகத்தில் ஜூனோடிக் டிசீஸ் அதிகமாகிட்டே வருது பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வில் இன்க்ரீசிங், த டிஃபாரஸ்டேஷன் ஆல்சோ வில் இன்க்ரீசிங். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் லேண்ட் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். லேண்ட் ப்ரெஷர் கட்சியில் எங்கே போய் முடியும், ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் முடியும். ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் முடியுமா என்ன ஆகும், ஜூனோடிக் டிசீஸ் வில் பி ரைசிங். ஓகே. அதனால் அதுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் கொண்டு வராங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். எஸ், அஃப்கோர்ஸ் கிளைமேட் சேஞ்சும் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச்சுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது 2024 அண்ட் 2023 அண்ட் 2025 இஸ் த மோஸ்ட் வார்மஸ்ட் இயர் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இது எதனால் ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்னா, இந்த குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும்போது லேண்டோட ஹீட் அதிகமாகும், ஹீட் ஜென்ரேட் அதிகமாகும். ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆக என்ன ஆகும்னா, ஹீட் வேவ்ஸ் அதிகமாகும். ஹீட் வேவ்ஸ் அதிகமாகும் போது நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய நிறைய வைட்டல் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் லைக் கிட்னி, ஹார்ட், பிரைன், இது எல்லாமே குட் பி டேமேஜ். ரொம்ப சிவியர் டேமேஜ் ஆகும்போது இட் குட் பி லீட் ஃபேட்டல். அவங்க இறந்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிவியரான டிசீஸை க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் ரொம்ப வேகமாக டீஃபாரஸ்ட் அதிகமாகுது. எப்படி டீஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகும்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மாய்ஸ்சர்ஸ் கண்டென்ட் என்ன பண்ணும், அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணணும். அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணும்போது என்னாகும், அந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிடும். ஃபாரஸ்ட் கொஞ்சமாக வேகமாக ட்ரை ஆகும்போது என்னாகும், அனிமல்ஸ் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஃபாரஸ்ட் வேகமாக ட்ரை ஆகும்போது
ஒரு சின்ன ஸ்பார்க் பட்டால் போதும், அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப வேகமாக ஃபாரஸ்ட் ஃபயரை ட்ரிகர் பண்ணிடும். ஓகே, இதெல்லாம் ரீசன்ஸ். அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மெடிக்கலில் போய் நம்ம மெடிசின்ஸை வாங்குறத அவாய்ட் பண்ணணும். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட மெடிக்கன்ஸ் எடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமர்ஜென்சிஸ் டசன்ட் மேட்டர், பட் ஃப்ரீக்வெண்ட்டாக போய் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா இது நடக்கும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும், அது இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே நம்ம செல்ஃப் அவேர்னஸ் தான். ஸோ நாம் செல்ஃப் அவேர்னஸாக, செல்ஃப் ஹைஜீனிக்காக, செல்ஃபாக நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிற மூலமாக அதர்ஸ் பீப்புள் என்ன பண்ண முடியும், we have to protect it. Okay, and the cross sectoral strategy essential to address the growing global threat. The globalization of health risk increase the mobility of people and goods has enabled rapid cross-border transmission of disease. Health security has become matter of global collective actions. Okay, அப்போ ஒரு குளோபல் லெவலில் எதை ட்ரைட் பண்ணணும், எப்போ ட்ரைட் பண்ணணும், எங்கே ட்ரைட் பண்ணணும், எவ்வளோ செக்யூராக சேஃபாக ட்ரைட் பண்ணணும், அது ட்ரைட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் பீப்புள் ஏதாவது நம்ம போர்டில் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுற மூலமாக இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ப்ராசஸ், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் இதெல்லாம் செக் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், ஃபர்தர் குளோபல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட்டை குறைக்க முடியும். ஏன்னா குளோபல் இன்ஃபெக்ஷன் ரேட்டை குறைக்கிற மூலம் என்ன பண்ண முடியும், இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டு ஸ்டெபிலைஸாக கொண்டு போக முடியும். இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாச்சுன்னா எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும். எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி குறையும் போதும் பேசிக் இன்கம் கிடைக்காது. பேசிக் இன்கம் கிடைக்கலன்னா என்ன ஆகும், அவங்களால ஒரு டீசெண்டான ஸ்டெபிலிட்டியான லைஃப் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். டீசெண்டான ஸ்டெபிலிட்டியான லைஃப் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும், தே ஆர் ஃபால் இன் டு தி டீப் பாவர்ட்டி ஆர் அப்சர்வ் பாவர்ட்டி. பாவர்ட்டி அதிகமாகும் என்னாகும், கிரைம் ரேட் அதிகமாகும். கிரைம் ரேட் அதிகமாகும் என்னாகும், society will collapse. So it's a chain. Okay, so National One Health Mission, India's launching National One Health Mission by the Prime Minister of India, approved setting up National One Health Mission with the cross ministerial efforts. Agriculture ministers, health ministers, animal husbandry ministers, and defense ministers, international affairs, எல்லா மினிஸ்டர் என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம cross pay பண்ணி எல்லா மினிஸ்டருடைய கோஆபரேட்டிவ்ஸ் மூலமாக என்ன பண்ண போகிறோம், இந்த ஒன் ஹெல்த் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, objectives is an integrated framework for surveillance, prevention and control of zoonotic disease, antimicrobial resistance and emerging health threats. These are the objectives. And approach is cross-sectoral collaborations. Focus area, zoonotic disease and food safety, antimicrobial resistance, climate change and capacity building for laboratories and data integration platforms. The last thing என்னன்னா டேட்டா கலெக்ட் பண்ணணும். இந்தியாவில் எவ்வளோ பேர் ஹீட் வேவ்ஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க, இந்தியாவில் எவ்வளோ பேர் ஜூனோட்டிக் டிசீஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க, எந்த இடத்துல அதிகமான பாதிப்பு இருக்குது, அதை நம்ம ரெட் ஜோனாக அதை கொண்டு போகணும். ரெட் ஜோனாக என்ன பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஃபர்தர் பீப்புளுடைய மூவ்மெண்ட்டை குறைக்கணும். ஸோ வி நீட் மோர் டேட்டா ஃபார் கண்ட்ரோலிங் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் தட் World Health Organization, Food and Agriculture Organization, UN Environment Program and the World Organization for Animal Health, இவங்க எல்லாத்தோடைய கோஆபரேஷன் மூலமாக என்ன பண்ண போகிறோம், இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீம்ஸ். ஒன் ஹெல்த் ஜாயிண்ட் பிளான் ஆக்ஷன்ஸ் எய்ம் strengthening surveillance and early warning system across countries, focus on addressing zoonotic disease and antimicrobial resistance. So the prelims point of view, One Health Joint Plan of Action 2022, which what அப்படின்னு கேட்பாங்க, எதுக்காக, இதோட எய்ம்ஸ் எதுக்காகன்னு கேட்கலாம். ஓகே, zoonotic and antimicrobial resistance. And WHO pandemic agreement aim to ensure equitable access vaccines and therapeutics across countries. It's also seek establish robust pathogens and data sharing mechanism that global levels. இப்போ இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் ஒரு டிசீஸ் ஆரிஜின் ஆச்சுன்னா அந்த கண்ட்ரியில் அந்த டிசீஸ் ஆரிஜின் ஆனதுக்கப்புறம் அந்த டிசீஸ் எப்படி ஆரிஜின் ஆச்சு அண்ட் டிசீஸோடைய பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்ட்டு அந்த கண்ட்ரி என்ன பண்ணணும், மற்ற கண்ட்ரிஸ்க்கு ஷேர் பண்ணணும். அது ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அப்படி ஷேர் பண்ணால் தான் மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ண முடியும், அந்த வைரஸ் அந்த பேக்டீரியாஸை ஃபர்தராக ஸ்டடி பண்ணி இது எப்படிலாம் ரெஸ்பான்ஸ் ஆகும், என்ன மாதிரி கிளைமேட்டில் இது ரொம்ப சிவியராக இருக்கும், இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ண முடியும், அவங்க ஃபர்தராக அவங்களுடைய கண்ட்ரியில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ். ஊகானில் 2020 இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதோடைய மேப்பை எல்லா கண்ட்ரிக்கும் ஷேர் பண்ணாங்க. இதுக்காக இது மாதிரி வைரஸோடைய வேக்சின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபர்தர் இன்ஃபெக்ஷன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும். இதுதான் குளோபலைஸ்ட் அப்ரோச். நான் தரமாட்டேன் அப்படின்னா இட்ஸ் நாட் குளோபலைஸ்ட் அப்ரோச். ஓகே, பிகாஸ் they are not only suffering, okay, we are also suffering in future. Challenges that, yes, every topic has some challenges. The first challenge is intersectoral coordinations. It's very very important.
அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஹெல்த் மினிஸ்டரோட கோஆர்டினேட் பண்ணணும், ஹெல்த் மினிஸ்டர்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கோஆர்டினேட் பண்ணணும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டரோட கோஆர்டினேட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் எஜுகேஷனோட கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ இந்த கிராஸ் செக்டார் மல்டி அப்ரோச்சஸ் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப லேகாக இருக்கிறனால என்ன ஆகுது, ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிலே ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜூனோடிக் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய லெவலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட் என்ன ஆகணும், அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு போகணும். ஏன் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு போகணும்? பிகாஸ் ஜூனோடிக் டிசீஸ் இஸ் ஸ்ப்ரெட் ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன். அப்போ எந்த அனிமலில் ஸ்ப்ரெட் ஆகுது, எந்த அனிமல் எப்படி அதை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னா அது அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு போகணும். அனிமல் ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும், அது எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுக்கணும். எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுக்கணும், ஏன்னா இதை எஜுகேட் பண்ணுறது அவங்க தானே. இவங்க ரெண்டுல கோஆர்டினேஷன் வச்சுக்கோங்களேன், இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி வெரி டஃப், பட் we can do that. Lack of trained workforce, shortage of epidemiologists, zoonotic disease expert and data scientist, இதெல்லாம் வெரி வெரி லேக். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எபிடமியாலஜிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ரூல் இருக்கு. எபிடமியாலஜிஸ்ட்னா யார் அப்படின்னா சிம்பிள், அந்த டிசீஸோடைய பேட்டர்ன் ஸ்டடி பண்ணுறவங்க. இது டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இது என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்கும், இதோடைய இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி என்ன மாதிரி ரேட்டில் ஸ்ப்ரெட் ஆகும், யாருக்கு அதிகமாக அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், சில்ட்ரன்ஸ்க்கா இல்லை ஓல்டு பீப்புளுக்கா, இந்த மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணும். இது ரொம்ப சிவியராக இருக்கும், இது ரொம்ப காமனாக இருக்கும், இதெல்லாம் இருக்கணும். அண்ட் லெபரட்டரிஸ் இருக்கணும். ஒரு சயின்டிஸ்டோட லெபரட்டரிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது தான் அந்த ஆக்சசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எடுத்து அந்த வைரஸை பேட்டர்ன் ஸ்டடி பண்ணி அதோடைய கண்டிஷன்ஸ் ரெக்ரேட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2020 என்ன பண்ணோம், மாஸ்க் போட்டோம். ஏன் மாஸ்க் போட்டோம், இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கனால. சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணோம். ஏன் ஃபாலோ பண்ணோம், அது ஃபர்தராக இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. திங்ஸ் டேட்டா ப்ரைவசி, இந்தியாவில் இந்த மாதிரி டேட்டா ப்ரைவசி ரொம்ப லேகாக இருக்குது. பேஷண்ட்ஸோடைய டேட்டாஸை நம்ம செக்யூராக வச்சுக்கிறது கிடையாது. பேஷண்ட்டோட டேட்டாஸை நம்ம நிறைய இடங்களில் ப்ரீச் ஆகிருக்கு. இந்தியாவில் எய்ம்ஸ்லேருந்து ப்ரீச் ஆகிருக்கு, நிறைய இடங்களில் முக்கியமான இடங்கள்லேருந்து டேட்டாஸ் ப்ரீச் ஆகிட்டே இருக்குது. ஒரு பேஷண்ட்டுடைய டேட்டா ப்ரீச் ஆகும்போது அது எவ்வளோ பெரிய கான்சிக்வன்ஸை க்ரியேட் பண்ணும் தெரியுமா? நீங்கள் டார்க் வெப்பில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கில் ஒரு பர்சனோட கிரெடிட் கார்டை $1 விற்கிறாங்க. ஓகே, அப்ராக்சிமேட்டாக. இப்போ அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டோடைய மெடிக்கல் ரெக்கார்டு என்ன பண்ணுறாங்கன்னா மோர் தென் $100 விற்கிறாங்க. ஒரு பர்சனோட கிரெடிட் கார்டை $1 போகக்கூடிய வேல்யூவாக இருக்குது. ஆனால் ஒரு பர்சனோடைய மெடிக்கல் ரெக்கார்ட் மோர் தென் $100 போகுதுன்னா அப்போ அதோடைய டிமாண்ட் எப்படி இருக்கும், அப்போ அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஒரு பர்சனோட மெடிக்கல் ரெக்கார்டை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம லோன் அப்ளை பண்ண முடியும். அந்த பர்சனோட மெடிக்கல் ரெக்கார்டை வச்சு அந்த ஃபுல் பேஷண்டோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க முடியும். அது மூலமாக என்ன பண்ண முடியும், அவங்களை இன்டெரக்டாக நிறைய மெடிசின்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங்கை க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸோடைய மெடிக்கல் ரெக்கார்டை எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த ஹேக்கர்ஸ் அந்த பேஷண்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸோடைய பிளட் குரூப் சேஞ்ச் பண்ண முடியும், அதோடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியோடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். இப்படிலாம் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ராங்கான ட்ரீட்மெண்ட்டையும் ராங்கான மெடிக்கல் ஃபைலை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ண முடியும், ராங்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். ராங்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ் என்ன ஆகலாம், இறந்து கூட போகலாம். அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் தான் இந்த மெடிக்கல் டேட்டாஸ். அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மெடிக்கல் டேட்டாஸை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க, யார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அது சேஃபான டொமைனில் இருக்கணும். அந்த டொமைனே ஹேக் பண்ணிட்டாங்கன்னா ஸோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, என்ன பண்ணணும், இதை சரி பண்ணணும். சரி பண்ணலைன்னா நாம் தான் பாதிக்கப்படுவோம். ஓகே, 2020 நிறைய டேட்டா பிரீச் நடந்துச்சு, நீங்கள் நியூஸ் எடுத்து பாருங்கள். ஓகே, என்ன பண்ணலாம், சேம் இப்போ நம்ம பார்த்த இஷ்யூவை நம்ம சரி பண்ண போகணும், அதான் வே ஃபார்வர்ட். ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ், இன்டெகிரேட்டட் அண்ட் ரியல் டைம் சர்வலன்ஸ் சிஸ்டம்ஸ். ரியல் டைம் சர்வலன்ஸ் சிஸ்டம்னா ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதா உடனே அது என்ன பண்ணும், கோஆர்டினேட் பண்ணி அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எங்கெல்லாம் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எவ்வளோ பீப்புள் அதை கிராஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பீப்புள் அதை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க, என்ன மாதிரி ஏஜ் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, ஒன்று அந்த இடத்துல கூட எல்லா பீப்புளுக்கும் அதை அவேர்னஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணலாம். இன்டெகிரேட்டட் அப்ரோச்னா மினிஸ்ட்ரியோடைய அப்ரோச் இருக்கணும். இந்த இடத்துல மினிஸ்ட்ரியோடைய அப்ரோச் ரொம்ப ஸ்மூத்தாக எஃபெக்டிவாக ஸ்டெடியாக இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணணும்னா ஒரு ஹெல்த் மினிஸ்டர் அனிமல் ஹஸ்பண்ட் மினிஸ்டர் காண்டாக்ட் பண்ணணும். ரொம்ப குயிக்காக என்ன பண்ணணும், ஒரு அனிமல் ஹஸ்பண்ட் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அப்ரோச் பண்ணணும். அந்த இடத்துல 1008 பீப்புளை பார்த்துட்டு தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும்னா கஷ்டம். ஓகே, அண்ட் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஷுட் பி ஸ்ட்ரென்தன். எஸ், இப்போ டக்குன்னு ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய போர் கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்க. ஆஃப்ரிக்கன் கார்னரில் நிறைய போர் கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த போர் கண்ட்ரிஸில் ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த டிசீஸுடைய பேட்டர்ன் ஸ்டடி பண்ணுறதுக்கு இங்கே டெக்னாலஜி இல்லை, நீங்கள் ஸ்டடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்கும். என்ன பண்ணும், அமெரிக்கா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி உடனே என்ன பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் அதுக்கான ரெகுலேஷன் கண்டிஷன்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் குயிக்காக பண்ணணும். எங்கேயோ தானே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நினச்சோம்னா அந்த வைரஸ் என்ன ஆகும், ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், ட்ரேட் மூலம் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரிஸ்க்கு
ஷிப்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த ஷிப்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக அந்த கூடிய கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம லோக்கல் ஏரியாவில் கூடிய பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த அமெரிக்கன் ஷிப்ஸ் என்ன ஆகுது, கூடிய பேசஞ்சர்ஸ் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த அமெரிக்கன் பேசஞ்சர்ஸ் எங்கே போவாங்க, எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ we need the holistic approach and also need moral attentions. And of course, capacity building and community participations. Infrastructures build பண்ணணும். ஸோ ரியல் டைம் சர்வேலன்ஸ்க்காக நிறைய எபிடமியாலஜிஸ்ட்டை ஹையர் பண்ணணும், நிறைய எபிடமியாலஜிஸ்ட் லெபார்டரி ஹையர் பண்ணணும், நல்ல எஃபெக்டிவான எஃபிஷியண்டான மிஷினரி இம்போர்ட் பண்ணி வைரஸ் அண்ட் பேத்தஜன்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கான எஃபெக்டிவான சொல்யூஷனை கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ஸ். ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த டிசீஸ் எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு அங்கே கூடிய பீப்புளை ஐசோலேட் பண்ணணும். அதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வேணும், நிறைய என்ஜிஓ சப்போர்ட் பண்ணணும், நிறைய லோக்கல் ஸ்டேட் சப்போர்ட் பண்ணணும், லோக்கல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வேணும். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, லோக்கல் லெவலில் வேணும், இன்டர்நேஷனல் லெவலில் வேணும். ஓகே, இதெல்லாம் பண்ணுற மூலம் என்ன பண்ண முடியும், இந்த வேர்ல்டை சேஃபாக, செக்யூராக, பீஸாக, ஸ்டெடியாக, ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஓகே, கிளியர்? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மூலமாக என்ன பண்ண முடியும், மெயின்ஸில் நிறைய இடங்களில் கோட் பண்ண முடியும், இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ண முடியும். அந்த ப்ரிலிம்ஸில் நிறைய பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணும்போது நீங்கள் ப்ரிலிமில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் ஒன் ஹெல்த் அப்ரோச்.